வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் half-yearly எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பர் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் ஒரு டிஸ்ட்ரிக்டில் நடந்த கொஷின் பேப்பர். நீங்கள் இங்கிலீஷ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் 30 மார்க் இல்லை 40 மார்க் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா படித்து எழுதுகிற மாதிரி இருக்கும். பேராகிராஃப் 2 மார்க்ஸ் அந்த பொயட்டிக் லைன்ஸ் அதெல்லாம் மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட ஜென்ரல் சரிங்களா க்ரியேட்டிவாக தான் எழுதுகிற மாதிரி ஜென்ரலாக எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். கிராமர் பகுதியாகட்டும் அவங்க கேட்குற லெட்டர் ரைட்டிங்கு இமெயில் ரைட்டிங் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக எழுதுகிறப்ப நீங்கள் நிறைய கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நீங்கள் கோ த்ரூ பண்ணணும். அப்படி பண்ணால் தான் உங்களால் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ண முடியும். மேக்ஸிமம் இந்த ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஷின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் half-yearly கொஷின் பேப்பர்லேருந்துலாம் கேள்விகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நான் உங்களுக்கு இந்த கொஷின் பேப்பரை கொடுத்துருக்கேன். இந்த கொஷின் பேப்பரில் இருக்கிறதுலாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான். நான் உங்களுக்கு ஒவ்வொரு பகுதியாக சொல்கிறப்பையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியும் சொல்கிறேன். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. நம்ம சேனலில் புதுசாக வரீங்கன்னா இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பார்ட் 1 செக்ஷன் 1ல் நீங்கள் 100 மார்க்ஸுக்கு எழுதியிருப்பீங்க. ஏற்கனவே குவார்ட்டர்லி எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. அதேமாதிரி நீங்கள் 100 மார்க்ஸுக்கு half-yearly எக்ஸாமினேஷன் எழுத போகிறீங்க. புக்கு ஃபுல்லாகவே எழுத போகிறீங்க சரிங்களா. அதனால் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இல்லாமல் கொஞ்சம் நல்லபடியாக படிங்க. இப்போ பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 1 14 1 மார்க்ஸ். இந்த 14 1 மார்க்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் புக் பேக்கில் இருக்கிறது மட்டும் பார்த்தா போதாது. நீங்கள் கைடில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து உங்களோட சிலபஸுக்கு இருக்கிற எக்ஸசைஸ் எல்லாமே எக்ஸ்ட்ரா நீங்கள் படிக்கணும். இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சினானிம்ஸ் இது உங்கள் புக் பேக்கில் இருக்கிறத பாருங்கள். ஆன்டனானிம்ஸும் புக்கில் இருக்கிறத பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து வே டு சக்ஸஸ் சுறா கைடு அந்த கைட்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவே கொடுத்துருப்பாங்க. அதையும் பாருங்கள். 7th கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ரிப்போசிஷன் கேட்டிருக்காங்க. 8th கொஷின் ஹோமோஃபோன்ஸ். 9th கொஷின் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ். 10th கொஷின் ப்ரிப்போஷனல் ப்ரெசஸ். 11th கொஷின் மாடல் வெர்ப். 12th கொஷின் டென்ஸ் ஃபார்ம். 13th கொஷின் இடியம்ஸ். 14th கொஷின் I'(LL)னா ஐ வில் சரிங்களா. அதை அப்படி கேட்டிருக்காங்க. அதனால் இந்தமாரி கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கைடில் அதிகமாக இருக்கும். அதனால் அதெல்லாம் படிங்க. பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 1 2 மார்க்ஸ் அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஹவு டிட் த கிராண்ட் ஃபாதர் கெட் த அயன் கிராஸ்? Who came to rescue the children? What did Pongo consider as evidence against a narrator? How does water help in the formation of fertile lands? னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் படிச்சுக்கோங்க. செக்ஷன் 2ல் பார்த்தீங்கன்னா பொயட்டிக் லைன்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். செக்ஷன் 3 பார்த்தீங்கன்னா கிராமர். ரீரைட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இன்டு சூப்பர்லேட்டிவ் டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் ஜெரவுண்ட் ஆர் இன்ஃபினிட்டி. ஜெரவுண்டுனா என்ன பண்ண போகிறீங்க? அவங்க கொடுத்துருக்க வேர்புக்கு ஐஎன்ஜி சேர்த்து எழுத போகிறீங்க. இன்ஃபினிட்டுனா முன்னாடி 2 போட்டு எழுத போகிறீங்க. உங்களுக்கு ஜெரவுண்ட் ஆர் இன்ஃபினிட்டின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் அந்த சென்டென்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எழுதணும். இப்போ என்ன வாக் இஸ் ஏ ஹெல்த்தி ஹேபிட் டேஷ் இஸ் ஏ ஹெல்த்தி ஹேபிட்னு கேட்டிருக்காங்க. அப்போ வாக்கிங் இஸ் ஏ ஹெல்த்தி ஹேபிட்னு தான். டு வாக் இஸ் ஏ ஹெல்த்தி ஹேபிட்னு அங்கே வராது சரிங்களா. ஐ விஷ் டேஷ் மை அசைன்மெண்ட் திஸ் ஈவினிங். ஐ விஷ் ஃபினிஷிங் மை அசைன்மெண்ட்டு நாங்கள் போட மாட்டோம். ஐ விஷ் டு ஃபினிஷ் மை அசைன்மெண்ட் திஸ் ஈவினிங் அங்கே வந்து ஒரு இன்ஃபினிட் போடணும். பஞ்சுவேட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். இந்த பஞ்சுவேட்டும் உங்களுக்கு வந்து ஒரு கொஷின் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சப்ளிமெண்ட்ரி உங்கள் புக்கில் இருந்தே கூட எடுப்பாங்க. உங்கள் லெசன் உள்ளேருந்தே ஒரு சென்டென்ஸு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கான இது ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸில் போடணும். அப்புறம் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். அந்தமாரி பேசிக்கான திங்ஸ்லாம் பாருங்கள் சரிங்களா. அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பாருங்கள். அப்புறமேட்டு கொஷின் சென்டென்ஸில் ஆரம்பித்தா கரெக்டாக நீங்கள் கொஷின் மார்க் வைக்கணும். அந்தமாதிரி சென்டென்ஸ்லாம் பாருங்கள். மேக் சென்டென்ஸ் இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் யூஸிங் த வெர்ப் கிவன் இன் ப்ராக்கெட்ஸ்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் ரீஅரேஞ்ச் த வேர்ட் இன் த கரெக்ட் ஆர்டர் அது ஒன்று கேட்பாங்க சரிங்களா. அப்புறம் செக்ஷன் 4ல் கம்பல்சரி கொஷின் ரோட் மேப். ரோட் மேப் பொறுத்த வரைக்கும் ஷார்ட்டாக எழுதுங்க சரிங்களா. ஒரு லைனில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி எழுதுங்க. நீங்கள் மட்டும் பேராகிராஃப் மாரி எழுத வேணாம். பத்தியாக நீங்கள் ஒரு மேக்ஸிமம் 1 லைனில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சரிங்களா. அந்தமாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி எழுதுங்க. கரெக்டாக எழுதுங்க. பார்த்தவொடனே உங்களுக்கு மார்க் போடுற மாதிரி ஒரு 4-5 பாயிண்ட் எழுதுனா போதும். அப்புறம் பார்ட் 3 பார்த்தீங்கன்னா செக்ஷன் 1 இதில் பார்த்தீங்கன்னா 2 5 மார்க் அட்டன் பண்ணணும். நரேட் இன் யுவர் ஓன் வேர்ட்ஸ் ஹார்ட்ஷிப் அண்டர்வென்ட் பை சச்சின் டு பிகம் ஏ கிரேட் கிரிக்கெட்டர். எலாபரேட் த ரெஸ்கியூ ஆப்ரேஷன் அண்டர்டேக்கன் பை மிஸ்டர் பீட்டர். டிஸ்கிரைப் த கான்ஃபரன்ஸ்டேஷன் பிட்வீன் த நரேட்டர் அண்ட் பொங்கோ. ஹவு டஸ் சிவி ராமன் ஷோ தட் வாட்டர் இஸ் அ ரியல் எலிக்சர் ஆஃப் லைஃப். இந்த 4 கொஷின் கேட்டிருக்காங்க சரிங்களா. ஆமாம் செக்ஷன் 2ல் பொறுத்த வரைக்கும் ஹவு டஸ் த போய்ட் பிரிங் அவுட் த பெயின் ஆஃப் த ட்ரீ. இது வந்து போயமில் இருக்க 5 மார்க்ஸு. வாட் ஹேப்பன்ட் இட் வில் ப்ரே டு ஃப்ளட்டரி கிவ் இன்ஸ்டான்ஸ் ஃப்ரம் த போயம் த ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளை கொடுத்துருக்காங்க. 35th கொஷின்மா ரீட் அந்த ஃபாலோயிங் ஸ்டான்ஸா அந்த போயமோட லைன்ஸை படித்து நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அதில் ரைமிங் வேர்ட்ஸு ரைமிங் ஸ்கீமு அலிட்ரேஷன் வேர்ட்ஸு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்லாம் எல்லாமே நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும். அந்த கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணலாம். 36 பேராப்ரேஸ் அது சொல்லியிருக்காங்க சரிங்களா. அந்த போயமை படித்து அதுக்கு நீங்கள் பேராகிராஃப் மாரி எழுதணும். செக்ஷன் 3 பொறுத்த வரைக்கும் ஆன்சர் எனி ஒன். இதில் உங்களுக்கு தெரிஞ்சால் ரீஅரேஞ்சு அதை கொகிரண்ட் ஆர்டரை தொட பாருங்கள். அப்படி இல்லைனா 38 கொஷின்
உங்களுக்கு சென்டென்ஸ் பேராகிராஃப் கொடுத்துட்டு கொஷின் கேட்குறாங்க பார்த்தீங்களா, அந்த பாட்டுக்கு வந்துடும். நீங்கள் அதில் ஒன்று தப்பானாலே ஃபுல்லாக தப்பாயிடும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களே பேராகிராஃபில் இருந்து தான் நீங்கள் ஆன்சர் எழுத போகிறீங்க. அதனால் ஈஸியாக நீங்கள் இதை அட்டன் பண்ணலாம். செக்ஷன் 4ல் பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் அட்டன் பண்ணணும்ப்பா. நம்ம 39th பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஓவராகவும் பண்ணாமல் அதேமாரி ரொம்ப கம்மியாகவும் எழுதாமல் ஒரு மீடியமாக அவங்க கேட்குற டீட்டெயில்ஸுக்கு கொஞ்சம் அழகாக எழுதினா போதும். நீங்கள் ஓவராக டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சிங்கன்னா அது வந்து திருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி இரிட்டேட்டாக கூட இருக்கும். சரிங்களா? அதனால் ஒரு நார்மலாக அதுக்குன்னு ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் அவங்க கொடுத்துருக்க டேட்டா வச்சு நீங்கள் ஒரு டிசைன் பண்ணி நீங்கள் அழகாக கொடுங்க, ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். ப்ரெசன்டேஷன் தான் முக்கியம். ரைட் ஏ லெட்டர் டு யுவர் ஃப்ரெண்ட் டிஸ்கிரைபிங் யுவர் ஆன்செஸ்ட்ரியல் ஹவுஸ் அது சொல்லியிருக்காங்க. அப்புறம் ப்ரிப்பேர் ஏ ஸ்பீச் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ரைட் ஏ பேராகிராஃப் இன் அபவுட் டிஸ்கிரைப் யுவர் ஃபேவரட் ஸ்போர்ட்டை பற்றி டிஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்புறம் 43 பார்த்தீங்கன்னா மேக் நோட்ஸ் ஆர் சம்மரி கேட்டிருக்காங்க. 44 பார்த்தீங்கன்னா அந்த பிக்சரை பார்த்து உங்களோட ஒரு பேராகிராஃப் அபவுட் 5 சென்டென்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. அப்புறம் செக்ஷன் 5ல் பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் குவைட் ஃப்ரம் மெமரி மை லிட்டில் ஆர்ட்ஸ்லேருந்து பெல்ஸ் ஷேக். சரிங்களா? மெமரி போயம்லாம் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. பார்ட் 4ல் பார்த்தீங்கன்னா 2 8 மார்க்ப்பா. 2 8s are 16. இதில் 45 5th கொஷின் என்ன கேட்பாங்கன்னா 46th கொஷின் ஏபியில் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பிங் இன்ஸ் மாரி கேட்டுருவாங்க. அந்த ஸ்டோரியை நீங்கள் பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணி எழுதணும். அதான். அப்படி இல்லைனா டேரெக்டாக 47க்கு வந்துடுங்க. 47க்கு வந்துட்டு ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு ஒரு 4 கொஷின் கேட்பாங்க. ஒவ்வொரு கொஷினுக்கும் 2 மார்க்கு. அப்போ அந்த 2 மார்க்குக்கு ஏற்ற மாரி நீங்கள் அந்த கொஷின்ஸுக்கு வந்து பேராகிராஃப்லேருந்து ஆன்சர் நீங்கள் எழுதணும். சரிங்களா? ஒவ்வொரு டைம் ட்ரிக்கியாகவும் கேட்பாங்க. சரிங்களா? கொஷின்ஸ் வந்து ஒவ்வொரு டைம் ட்ரிக்கியாகவும் கேட்கலாம். இங்கே பாருங்கள், போயம் கேட்டாங்க. இந்த போயம் கேட்டாங்கன்னா இந்த போயம் அட்டன் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் இந்த பேராகிராஃபே அட்டன் பண்ண பாருங்கள். கொஷின்ஸ் வந்து ஒவ்வொரு டைம் ட்ரிக்கியாகவும் இருக்கலாம். கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் இப்போ எழுதினாலே நீங்கள் அழகாக 8 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கொஷின் பேப்பரை வந்து நல்லா ஒரு டைம் கோத்ரூ பண்ணுங்கள். இதேமாரியே உங்களுக்கு நான் வந்து நிறைய கொஷின் பேப்பரும் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. பப்ளிக் கொஷின் பேப்பர்லாம் உங்களுக்கு பப்ளிக் இல்லை. நீங்கள் 10th வந்துட்டிங்கன்னா பப்ளிக் கொஷின் பேப்பர்லாம் கோத்ரூ பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபெலி கோட்டேலி எக்ஸாம் கொஷின் பேப்பர் நீங்கள் மிட் டெர்ம் டெஸ்ட் கொஷின் பேப்பர் கூட கோத்ரூ பண்ணிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.